வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம். மெயினாக பார்த்திங்கன்னா தமிழ், பொது தமிழ், அவுட் சோர்ஸ் டாபிக் என்னென்ன இருக்கோ அந்த வீடியோஸ் தான் மெயினாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் கலைச்சொற்கள், அவுட் சோர்ஸ் புக்ஸு கலைச்சொற்கள் கடந்த 2025 ஆகட்டும் 2025 குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் மின் நூலகம் என்ற வெப்சைட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள், வணிகம் சார்ந்த கலைச்சொற்கள், அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள். ஸோ இது மாதிரி 10லிருந்து 12க்கு மேற்பட்ட கலைச்சொற்கள் கேட்டிருந்தாங்க. கடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமில் வேலை வாங்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டராக பார்த்திங்கன்னா இந்த கலைச்சொற்கள் தான் அமைஞ்சுது. இந்த வரிசையில் பார்ட் 1 சட்டம் சார்ந்த கலைச்சொற்களில் பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்லேருந்து சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அபண்டன். அபண்டன்னா கைவிடு. அபண்டன் என்ற சொல்லிற்கான தமிழ் கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைவிடு. அடுத்து அபண்டனடு ப்ராப்பர்ட்டி, கைவிடப்பட்ட சொத்து. அபண்டனடு ப்ராப்பர்ட்டினா கைவிடப்பட்ட சொத்து. அபண்டன்னா கைவிடு, அபண்டனடு ப்ராப்பர்ட்டினா கைவிடப்பட்ட சொத்து. அடுத்து அபண்டன்மெண்ட். அபண்டன்மெண்ட் கைவிடுதல். அபண்டன்மெண்ட்னா கைவிடுதல். அபண்டன்னா கைவிடு, அபண்டனட ப்ராப்பர்ட்டி கைவிடப்பட்ட சொத்து, அபண்டன்மெண்ட்னா கைவிடுதல். அடுத்து பாருங்கள், அபண்டன்மெண்ட் ஆஃப் ரைட் உரிமையை கைவிடுதல். அபண்டன்மெண்ட் ஆஃப் ரைட் உரிமையை கைவிடுதல். ஸோ அபண்டன்னு வந்தாலே கைவிடு என்ற வார்த்தை உங்களுக்கு நினைவில் வரணும். ரைட்ஸ்னால் நமக்கு தெரியும், ரைட்னா உரிமை. ஸோ அபண்டன்மெண்ட் ஆஃப் ரைட்னா உரிமையை கைவிடுதல் அல்லது துரத்தல். அபண்டன்மெண்ட் ஆஃப் ரைட்னா உரிமையை கைவிடுதல் அல்லது உரிமையை துரத்தல். அடுத்த ஒன்று பாருங்கள், அபேட்மெண்ட். அபேட்மெண்ட்னா அற்றுப்போதல். அபேட்மெண்ட்னா அற்றுப்போதல். அபேட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ். நியூசன்ஸ்னால் தொல்லைன்னு தெரியும். அப்போ அபேட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ்னால் தொல்லையை அகற்றுதல். அபேட்மெண்ட்னா அகற்றுதல் அல்லது அற்றுப்போதல். அபேட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ்னால் தொல்லையை அகற்றல். அடுத்து பாருங்கள், அபேட்மெண்ட் ஆஃப் சூட். சூட்னா வழக்கறவு. அபேட்மெண்ட் ஆஃப் சூட் என்பது வழக்கறவு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கலைச்சொற்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஜாபுக்கான டிசைடிங் ஃபேக்டராக இந்த கலைச்சொற்கள் தான் அமையும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு அனைத்து விதமான ஜிகேலேருந்து பொது தமிழ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அபேட்மெண்ட் ஆஃப் சூட் என்பது வழக்கறவு. அடுத்து பாருங்கள், அப்டிகேஷன். அப்டிகேஷனா ஆட்சி துறப்பு. அப்டிகேஷன் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆட்சி துறப்பு. அடுத்து அப்டிக்ஷன். அப்டிக்ஷன்னா வன்முறையில் கடத்துதல். அப்டிக்ஷன்னா வன்முறையில் கடத்துதல். அப்டிகேஷன்னா ஆட்சி துறப்பு, அப்டிக்ஷன்னா வன்முறையில் கடத்துதல். அடுத்து பாருங்கள் அபேட்மெண்ட். அபேட்மெண்ட்னா குற்ற உடந்தை. குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அபேட்மெண்ட். அடுத்து அபேட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி. அபேட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி குற்ற சதி வாயிலான உடந்தை. அபேட்மெண்ட்னா குற்ற உடந்தை, அபேட்மெண்ட் பை கான்ஸ்பிரசினா குற்ற சதி வாயிலான உடந்தை. அடுத்து பாருங்கள் அபேட்மெண்ட் ஆஃப் அசால்ட். அசால்ட்னா தாக்க முனைதலுக்கான உடந்தை. அசால்ட்னா அசால்ட்டு பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவோம், அவனை அசால்ட்டு பண்ணுறேன்னா சாவடிச்சின்னு அர்த்தம். அதுதான் தாக்க முயற்சித்தல். அது வந்து அசால்ட்டுன்னா ஞாபகம் வச்சுங்க, தாக்கிறது. அபேட்மெண்ட் ஆஃப் அசால்ட் தாக்க முனைதலுக்கான உடந்தை. அடுத்து அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடு. சூசைட்னா தற்கொலைன்னு தெரியும். அப்போ அபேட்மெண்ட்னா உடந்தை என்பது நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா தற்கொலைக்கு உடந்தை. அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் என்பது தற்கொலைக்கு உடந்தை. அடுத்து பாருங்கள் அபேட்டர். அபேட்டர்னா உடந்தை குற்றவாளி அல்லது குற்ற உடந்தையர். அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா தற்கொலைக்கு உடந்தை, அபேட்டர்னா உடந்தை குற்றவாளி அல்லது குற்ற உடந்தையர். அடுத்து பாருங்கள் அபியன்ஸ். அபியன்ஸ்னா உரியவரிலா நிலை, செயலற்ற தன்மை. அபியன்ஸ்னா உரியவரிலா நிலை அல்லது செயலற்ற தன்மை. அடுத்து ஹப்கர். ஹப்கர்னா வெறு அல்லது ஒதுக்கு. ஹப்கர்னா வெறு அல்லது ஒதுக்கு. அடுத்து அபீட். அபீட்னா பின்பற்று. அபீட்னா பின்பற்று. அபர்னா வெறு அல்லது ஒதுக்கு, அபீட்னா பின்பற்று. அடுத்து ஹேவ் இனிஷியோ. அடி முதலே. ஹேவ் இனிஷியோனா அடி முதலே. அடுத்து பாருங்கள் அப்சர்வ். அப்சர்வ்னா விட்டொழி. அப்சர்வ்னா விட்டொழி. அப்நார்மல். அப்நார்மல்னா இயல்பிழந்த, இயல்பு மீறிய. நமக்கு தெரியும் இது வந்து ஒரு அப்நார்மலான செயல்னு சொல்லுவோம். அதாவது செய்ய தகுதியற்ற செயல். அதுதான் பார்த்திங்கன்னா இயல்பிலிருந்து மாற்றத்தன்றது தான் அப்நார்மல்னு சொல்லுவோம். அப்போ இயல்பிழந்த அல்லது இயல்பு மாறிய. நார்மல்னால் இயல்பானது நமக்கு தெரியும். அப்நார்மல் என்பது இயல்பிழந்த அல்லது இயல்பு மீறிய. அடுத்து அப்நார்மாலிட்டி ஆஃப் மைண்டு. அப்நார்மாலிட்டி ஆஃப் மைண்டு இயல்பு கடந்த மனநிலை. மைண்டுனா மனநிலை, அப்நார்மல்னால் நம்ம ஆல்ரெடி இயல்பு மீறியன்னு சொல்லியிருக்கோம் அல்லது இயல்பு என்னன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இயல்பு கடந்த மனநிலை அல்லது இயல்பு இழந்த மனநிலையும் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. அப்நார்மாலிட்டி ஆஃப் மைண்டு இயல்பு கடந்த மனநிலை. அடுத்து பாருங்கள் அபர்ட். அபர்ட்னா உறைவிடம் அல்லது இல்லம் அல்லது இருப்பிடம். அபர்ட்னா உறைவிடம், இல்லம் அல்லது இருப்பிடம். அடுத்து அபோலிஷ். அபோலிஷ்னா நீக்கு, ஒதுக்கு, ஒழி. அபோலிஷ்னா நீக்கு அல்லது ஒதுக்கு அல்லது ஒழி. அடுத்து அபோலிஷன். அபோலிஷனா நீக்குதல், ஒழித்தல். அபோலிஷ்னா நீக்கு, ஒதுக்கு, ஒழி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வந்து சேர்த்து வந்துச்சுன்னா அதுக்கு அபோலிஷன். அபோலிஷன் என்பது நீக்குதல், ஒழித்தல். அடுத்து அபாஷன். இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். அபாஷன்னா கருச்சிதைவு அல்லது கரு கலைப்புன்னு கொடுப்பாங்க. அபாஷன்னா கரு சிதைவு. ஆல்ரெடி இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். ஒரு அப்நார்மலான வார்த்தை இது. அபாஷன் என்பது கரு சிதைவு. அடுத்து பாருங்கள் அபார்ட்டிவ் ட்ரையல். முடிவு கூறப்படா விசாரணை.
அபோர்ட்டிவ் ட்ரையல் என்பது முடிவு கூறப்படா விசாரணை. அடுத்து அப்ரிஜ்டு ரிப்போர்ட் சுருக்க அறிக்கை. அப்ரிஜ்டு ரிப்போர்ட்னா சுருக்க அறிக்கை. அடுத்து அப்ரிஜ்மெண்ட்னா சுருக்கம். அப்ரிஜ்மெண்ட்னா சுருக்கம். அப்ரிஜ்டு ரிப்போர்ட்னா சுருக்க அறிக்கை. அப்ரிஜ்மெண்ட்னா சுருக்கம். அடுத்து அப்ராகேஷன். அப்ராகேஷன்னா சட்ட நீக்கம் அல்லது சட்ட திருத்தம். அப்ராகேஷன்னா சட்ட நீக்கம் அல்லது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள் அப்ரூப்ட் திடீரென. அப்ரூப்ட்னா திடீரென. அடுத்து அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்ட்னா தலைமறைவாதல். அப்ஸ்காண்ட்னா தலைமறைவாதல். அடுத்து அப்ஸ்காண்டர்னா தலைமறைவானவர். அப்ஸ்காண்டர்னா தலைமறைவாதல். அப்ஸ்காண்டர்னா தலைமறைவானவர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை கோர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கறதுனால இது வந்து இரண்டுலையுமே வரும், கோர்ட்டுலேயும் வரும், போலீஸ் அதுபோல் வார்த்தைங்களை அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள் அப்ஸ்காண்டிங் டெப்டாஸ் தலைமறைவு கடனாளி. டெட்டாஸ்னால் கடனாளின்னு தெரியும். அப்போ அப்ஸ்காண்டிங் டெட்டாஸ்னால் தலைமறைவு கடனாளி. அடுத்து பாருங்கள் அப்ஸ்காண்டிங் அஃபண்டர். அப்ஸ்காண்டிங் அஃபண்டர்னா தலைமறைவு குற்றவாளி அல்லது பதுங்கும் குற்றவாளி. அப்ஸ்காண்டிங் அஃபண்டர்னா தலைமறைவு குற்றவாளி அல்லது பதுங்கும் குற்றவாளி. நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்காண்டிங் டு அவாய்டு சம்மன்ஸ் அழைப்பாணையை தவிர்க்க தலைமறைவாகுதல். அப்ஸ்காண்டனா தலைமறைவுன்னு தெரியும். அவாய்டு சம்மன் என்பது நமக்கு தெரியும், அழைப்பாணை. ஸோ சம்மன் வந்து ஏதாவது குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ண சொல்லி சம்மன் அனுப்புவாங்க. அதுதான் அப்ஸ்காண்டிங் டு அவாய்டு சம்மன்னா அழைப்பாணையை தவிர்க்க தலைமறைவாகுதல். அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜுரி காயம் இல்லாமை. ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜுரி. அப்சன்ஸ் ஆஃப் இன்ஜுரினா காயம் இல்லாமை. அடுத்து அப்சன்ஸ் ஆஃப் மோட்டிவ்னா உள்நோக்கம் இல்லாமை. அப்சன்ஸ் ஆஃப் இன்ஜுரினா காயம் இல்லாமை. இன்ஜுரினா நமக்கு காயம்னு தெரியும். அடுத்து அப்சன்ஸ் ஆஃப் மோட்டிவ்னா உள்நோக்கம் இல்லாமை. அடுத்து ஆப்சண்ட். ஆப்சண்ட்னா வாராமை நமக்கு தெரியும், லீவுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நேர்பதம் தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆப்சண்ட்னா வாராமை. ஸ்கூலில் வந்து நம்ம ஆப்சண்ட் ஆகிட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து பள்ளிக்கு வாராமை குறிக்கும். அதுதான் இங்கே ஆப்சண்ட்னா வாராமை. அடுத்து ஆப்சண்டி லேண்ட்லார்டு வாராத செல்லாத நிலக்கீழார். ஆப்சண்டி லேண்ட்லார்ட்னா வாராத அல்லது செல்லா நிலக்கீழார் அல்லது நிலத்தில் தங்கா நிலக்கீழார். ஆப்சண்டி லேண்ட் ஓனர்னா வாராத அல்லது செல்லா நிலக்கீழார், அப்படி இல்லைன்னா நிலத்தில் தங்கா நிலக்கீழார். அடுத்து அப்சல்யூட் முழுமையான வரம்பற்றன்னு சொல்லலாம். அப்சல்யூட்னா முழுமையான, அப்சல்யூட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக முழுமையாக உண்மையான்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையான அல்லது வரம்பற்றன்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட்னா முழுமையான அல்லது வரம்பற்ற. அடுத்து பாருங்கள் அப்சல்யூட் அசைன்மெண்ட். அப்சல்யூட் அசைன்மெண்ட் நிபந்தனையற்ற மாற்றத்தக்க மாற்றாக்கம். நிபந்தனையற்ற மாற்றாக்கம் அல்லது முழுமையான மாற்றாக்கம். அப்சல்யூட் அசைன்மெண்ட்னா நிபந்தனையற்ற மாற்றாக்கம் அல்லது முழுமையான மாற்றாக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரி ஆகிடும். நீங்கள் இதை வந்து மனப்பாடம் செய்ய தேவையில்லை. இந்த வீடியோவை வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது மனப்பாடம் ஆகிடும். அதனால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பொறுமையாக ஒவ்வொரு கலைச்சொற்களையும் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள் அப்சல்யூட்டு டிகிரி. அப்சல்யூட்டு டிகிரினா முழுமையான தீர்ப்பாணை. அப்சல்யூட் டிகிரினா முழுமையான தீர்ப்பாணை. அடுத்து அப்சல்யூட் டீடு முழுமையான சொத்தாவணம். டீடுனா நமக்கு ஆவணம்னு தெரியும். அப்போ அப்சல்யூட் டீட்னா முழுமையான சொத்தாவணம். அப்சல்யூட்
டிகிரினா முழுமையான தீர்ப்பானை. அப்சல்யூட் டீடுனா முழுமையான சொத்தாவணம். அடுத்து பாருங்கள், அப்சல்யூட் டிஸ்கிரிஷன் முழுமையான உளத்தேர்வு. அப்சல்யூட் டிஸ்கிரிஷன்னா முழுமையான உளத்தேர்வு. நெக்ஸ்ட் ஒன், அப்சல்யூட் டியூட்டிஸ் உடனிணைந்த உரிமைகளற்ற கடமைகள். டியூட்டிஸ்னால் கடமைகள், ரைட்ஸ்னால் உரிமைகள்னு தெரியும் நமக்கு. டியூட்டிஸ்னால் கடமைகள். அப்போ அப்சல்யூட் டியூட்டிஸ்னால் உடனிணைந்த உரிமைகளற்ற கடமைகள். அடுத்து அப்சல்யூட் எஸ்டேட் முழு உரிமை சொத்து. அப்சல்யூட் எஸ்டேட்னா முழு உரிமை சொத்து. அடுத்து அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் முழுமை நலன். அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட்னா முழுமை நலன். ஸோ இது மாதிரி தான் அப்சல்யூட் டியூட்டிஸ், அப்சல்யூட் எஸ்டேட், அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி சேம் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு மேட்ச் இது ஃபாலோவிங்லையும் கேட்பாங்க. லாஸ்ட் டைமும் கேட்டிருக்காங்க. அதனால் முழுமையாக என்னன்றதை கண்டிப்பாக பாருங்கள். அப்சல்யூட் லானா முழுமை சட்டம். அப்சல்யூட் லானா முழுமை சட்டம். அடுத்து பாருங்கள், அப்சல்யூட் லயபிலிட்டி கடும் பொறுப்பு அல்லது முழு பொறுப்பு. அப்சல்யூட் லயபிலிட்டினா கடும் பொறுப்பு அல்லது முழு பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை. மெஜாரிட்டினா நமக்கு பெரும்பான்மை என்று தெரியும். அப்சல்யூட் மெஜாரிட்டினா தனி பெரும்பான்மை. அடுத்து அப்சல்யூட் ஓனர் முழு உரிமையாளர். அப்சல்யூட் ஓனர்னா முழு உரிமையாளர். அப்சல்யூட் பவர்னா முழு அதிகாரம். அப்சல்யூட் பவர்னா முழு அதிகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டம் சார்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் தான் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 2லேயும் இந்த சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய டெஸ்ட் பேட்சும் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக விரைவில் குரூப் 1 மற்றும் குரூப் 2க்கான ஷெட்யூல்டு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். விருப்பமுள்ள மாணவர் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவுட் சோர்ஸ் புக்கு சட்டம் சார்ந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு மிக விரைவில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.